ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ லேபிரின் தோஸ்ட கதை வந்துட்டு உள்ள போக நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது ஈஸியாக இருக்கும் போல இருக்கே, பாக்ஸிங் ஈஸியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணு டீம் லீடர் இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு இவன் பின்னாடி போனா நிறைய கொள்ளை அடிச்சுட்டு இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஒரு கும்பலா போய் நின்றுட்டு ஐயா இங்கிலீஷ் சேர்த்துக்கங்க அவங்க கூட அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய் நீங்களா எப்படா என் பின்னாடி வந்தீங்க, ஆமா நீங்களா யார், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு மெயினா ஒரு வில்லி கேரக்டர் இருந்தா பாத்தீங்களா, அவ சொல்லுவா என் பேரு ஹேனாங்க அப்படின்னு சொல்ல, மத்தவங்க அவங்க பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஹேனா பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு பவர் இருக்கிறத தெரிஞ்சுக்குவான். அது என்ன பவர் அப்படின்னா, அவ தெரியாதவங்க கிட்ட போனா கூட ஈஸியா மயக்கி பேசிடுவா. அவ பேசுறது கேட்டு மயங்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி அவங்களும் நம்பிடுவாங்க. அந்த பவர் தான் அவகிட்ட இருக்குமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த பவரை நான் எப்படியாச்சும் என்கிட்ட எடுத்துக்கணுமே அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஒரு டாஸ்க் வரும். அந்த பவரை காப்பி பண்ணி நம்ம ஹீரோக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹீரோ செய்ய வேண்டிய டாஸ்க் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லும், நீங்க அதுக்கு அந்த ஹேனா பொண்ணு கூட 240 மணி நேரம் கூடயே இருக்கணும். அப்படி கூட இருந்தீங்கன்னா அவளோட பவர் உங்களுக்கு காப்பி ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அப்புறமா அந்த ஹேனா பொண்ணு நம்ம ஹீரோவை ஏமாத்துறதுக்காக ஜின் எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிட்டு போங்க, நீங்க தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஏமாத்தலாம் பாப்பாளா. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல ஏமாற பாப்பாரு. ஆனா டக்குன்னு உசாராயிட்டு பாப்பா கொஞ்சம் அங்க போய் நில்லுங்க, உங்களோட இந்த டகில் பச்சை வேலையெல்லாம் வேற யார்ட்ட வச்சுக்கோங்க, ஏன்ட்ட கட்டாதீங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுருவாரு. அப்புறமா அந்த ஹேனா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சரிங்க இங்க வேற ஏதாச்சும் மான்ஸ்டர் ஏதாச்சும் ஒரு இருக்குமா சொல்லுங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒழுங்கா விளையாடுவோம்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லுவாரு அப்படியா அப்படின்னா இதை வேணா சொல்றேன், இந்த ரூம் இருக்கு பாரு, இது ஒரு இடத்துல இருக்காது, சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நகரும், கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருக்க ரூம் அப்படியே வரும் பாருங்க, நவுண்டு அதுல இருந்து அந்த ஹேனா பொண்ணு தப்பிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பா. அப்புறமா அந்த ரூம்ல உடஞ்சி சதறிட்டு இருக்கும், அதுல இருந்து அப்படியே தப்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த ஹேனா பொண்ணு கூட இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இங்க இருந்து வெளியே போற இடம் உனக்கு தெரியுமா தெரியாதா, அவன் ஸ்கில்ல வச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு முழிப்பா பேக்கன்னு எங்க எனக்கு மறந்துருச்சுங்க எப்படி வெளியே போகணும்னு தெரியலங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஹேனா பொண்ணு கடுப்பாயிருவா. நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு டேய் நீ ஏன்டா ஒழுங்கா ஒன்னு சொல்ல மாட்டேற, மனசுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிறியா, இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நாங்களா செத்துருவோம், நாங்களா இங்க செத்தா நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி அவ கத்திட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சொல்லுவாரு, ஏமா நீங்க தாம்மா ஏன் பின்னாடி வந்தீங்க, நானா உங்களை வர சொன்னேன், நீங்க தானா வந்துட்டு இப்ப என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஐயா இதெல்லாம் சரி வராது, இங்க இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான ஆபத்துல வரப்போகுது, அது தெரியாம எதுக்குறியா நீங்களா உள்ள வந்தீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அங்க இருக்க ஒருத்தன் பயந்து போயிருவான், டேய் இவன் நம்மள வேணும்னே கொலை பாக்குறான்டா, முதல்ல இவனை அடிச்சு கொள்ளுண்டா அப்படி சொல்லிட்டு அவன் கோவம் பேசிட்டு இருக்கும்போது பட்டார்னு ஒரு அட்டாக் விழும் பாருங்க, அவன் கழுத்து வெட்டி அந்த பக்கம் ஒரு கோட்டாரி போய் தரையில போய் நிக்கும். யாரா அதுன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய கொம்பு வச்ச மாஸ்டர் எரும மாஸ்டர் வந்து நிக்கும் பாருங்க. அதை பார்த்து அவனுங்க அலறிடுவானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க போய் சண்டை போட அதை அசால்ட்டா டாச் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ எதுக்கு இந்த மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காருன்னா, நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரோட அட்டாக்கை டாச் பண்ணாரு அப்படின்னா நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு பவர் கிடைக்கும். அது என்ன பவர்னா, நம்ம ஹீரோ கூட சண்டை போறவங்க நம்ம ஹீரோட பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா நம்ம ஹீரோட பவர் கொஞ்சம் அதிகமாகும். அதுவே நம்ம ஹீரோ கூட சண்டை போறவங்க பவர் கம்மியா இருந்தாங்கன்னா அவங்களோட பவர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரியான ஒரு பவர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது எப்ப கிடைக்கும்னா, அந்த மாஸ்டரோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டே இருந்தா அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும். அதை நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு, பயங்கரமா டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல அப்படி கீழே இறங்கி வந்துட்டு மாசா சொல்லுவாரு, நான் இந்த கேமை பல தடவை விளையாண்டுருக்கேன், அதனால இந்த எருமையோட மூவ்ஸ் எல்லாம் எனக்கு கரெக்டா தெரியும், அசால்ட்டா விளையாட வேண்டாம், நீ பாட்டுக்கு அடி நான் பாட்டுக்கு தடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா ஒரு அட்டாக் வரும், அதை அசால்ட்டா தடுப்பாரு பாருங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு கீழே வந்துடும். அதனால என்ன ஆகும், அந்த சக்தி கிடைக்கும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் கூடிரும். அதனால நம்ம ஹீரோ பரவாயில்லையே இதனால இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாகுது, ஆனா இப்படியே இருந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணிட்டே இருக்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு இருக்க பாத்தீங்களா, ஆனா வாயை பொழந்து பாத்துட்டு இருப்பா, என்னடா இது இவனை கொண்டுதான் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகணும்னு பார்த்தோமா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன், பேசாம தூக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு பாத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன அங்கே நிக்கிற, வந்து சண்டை போடு, போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த எருமை அட்டாக் பண்றதுக்கு வரும் பாருங்க. அந்த ஹேனா பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு அந்த பக்கம் கொண்டு போயிருவான். ஆனா மிச்சம் இருக்க 2 பேருக்கு அடி பயங்கரமா வந்துடும், அந்த இடமே சும்மா உடஞ்சி தத்தறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன அங்கன்னா படமா போட்டு காட்டிட்டு இருக்காங்க, அசையாம அப்படியே இன்னும் பாத்துட்டு இருக்கிற, சண்டை போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த ஹேனா கூட இருக்கிறவன் ஐயோ நான் எப்பயோ தப்பிச்சுட்டேன், எப்போ சாக போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க. அந்த எருமை மாஸ்டர் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது மறுபடியும் அந்த ரூம்ல அப்படி சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும், குறுக்க வந்து செவரு மாதிரி தடுத்து விட அந்த எருமை வேற பக்கம் போயிரும், நம்ம ஹீரோ வேற பக்கம் போயிருவாரு. டாட்டா காம்பாரு, டே வரட்டாடா எருமை, கொஞ்சம் பொறுமையாடுறா எருமை அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த எருமை டேய் நான் ஒரு எருமடா ஏன்டா கடுப்பேத்துறீங்க, பொறுமையா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அது
கத்திக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அந்த ரூம் தனியா போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஹேனா பொண்ணு உன் கூட இருந்தா சாக வேண்டியதான், நான் இங்க இருந்து போறேன் அப்படி சொல்லிட்டு கூட அந்த பையனை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கம் பாதாள கிணறு அப்படி பாரா, இப்போ நாங்க என்னதான் பண்றது, நீங்க வழி தெரியாம போனா போய் சாக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரி நான் உங்க கூடயே வந்துடுறேன், எங்க போறீங்களோ உங்க பின்னாடியே வந்துடுறேன், எங்களை காப்பாத்தி கூட்டு போக அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அஸ்கு புஸ்கு சும்மா எல்லாம் ஓசிலே கிடைச்சிருமா, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குமா, உங்ககிட்ட இருக்க காயின் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அப்படி எங்க கட் பண்ண இன்னொரு இடத்துல ஒருத்தன் ஷீல்டெல்லாம் வச்சு பயங்கரமா சண்டை போடுறான் காப்ளின்ஸ் கூட. அந்த காப்ளின்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டு தோக்கடிக்க அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல போட்டு விட அதெல்லாம் பார்த்து மக்கள் பாராட்டுறாங்க. அதனால அவனுக்கு நிறைய கைன்ஸ் கிடைக்குது. அப்படியே அது எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சு இந்த பக்கம் வந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் நீ சூப்பரா கலக்கிட்டடா, காசு நிறைய வந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அவனும் அப்படியே மச்சான் வேற லெவல்டா, இந்த காசெல்லாம் வச்சு நம்ம லடாக்கு ட்ரிப்பு போலாம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனோட வீடியோ தான் நம்பர் 1ல இருக்கும். அப்புறம் பார்த்தா பட்டாருன்னு அந்த வீடியோ கீழே போய் இன்னொரு வீடியோ நம்பர் 1 வரும். யாரோட வீடியோனா நம்ம ஹீரோட வீடியோ தாங்க. நம்ம ஹீரோ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாப்ல, அவர் கையில இருக்க டேகரை 12 பாயிண்ட் அப்டேட் பண்ணிட்டாப்ல, அது யாருமே இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதனால நம்ம ஹீரோட வீடியோ தான் முதல்ல வந்துருது. ஆனா நம்ம ஹீரோட மூஞ்சி தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ பண்ணி விட்டாப்ல. அப்படியே கட் பண்ணா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட இருக்க 2 பேர் தான், அந்த அவ்வளவு கும்பல் வந்தது, ஆனா இங்க 2 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த மான்ச கூட சண்டை போட, அது வரைக்கும் சாப்பாடு நெருப்புக்கு கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஸ்டோர் ஓபன் பண்ணி அதுல இருந்து 3 பொருளை வாங்குறாப்ல. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஹீரோ 3 பொருளையும் ஒன்னாக்கி ஒரு ஸ்கில்ல வாங்கினாரு, அதே மாதிரி இப்போ மறுபடியும் 3 பொருள், ஒரு சாவி, உடஞ்ச சக்கரம், அப்புறமா ஒரு சீட்டு லக்கி சீட்டு மாதிரி, அது எல்லாத்தையுமே 3ஆ ஒன்று சேர ஒரு லக்கி ட்ரா, அதாவது லக்கி வீல், அந்த லக்கி வீலை வாங்க, அதை சுற்றி விடுவார் பாருங்க, சுற்றி விட்டா அந்த வெப்பனை அப்கிரேட் பண்ற அந்த ஸ்கில் கிடைக்கும். அதை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட டேகரை அப்கிரேட் பண்ணுவாரு பாருங்க. அதனாலதான் அந்த வீடியோ முதல்ல போயிருக்கு. நம்ம ஹீரோ அதை வச்சு சும்மா சொல்லட்டுவார் பாருங்க. சேடம் மோனாக் சங்கின்வு எப்படி காமிஸ் த டேகரை பயங்கரமா சுத்தி ஸ்டைல் காமிப்பாரோ அதே மாதிரி. அப்படி அந்த பக்கம் பார்த்தா அந்த கும்பல்ல மிச்சம் இருக்குது 2 பேர் தான். அந்த ஹேனா பொண்ணும் கூட இருக்க இன்னொரு பையனும் தான். அவங்க கடுப்பாயிருவாங்க, 10 நாள் ஆச்சு இங்கேயே இருக்கும், கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் சாப்பாடு கன்றாவியா இருக்குதுடா, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அந்த ஹேனா பொண்ணுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும், ஆமா அந்த கேம் சாட் மாதிரி சேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ண ஆரம்பிப்பா அந்த சிஸ்டத்துல. வேற பிளேயர் கிட்ட எப்படியாச்சும் வந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் மச்சான் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்டா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு என்னது ரொம்ப நாள் ஆகுமா, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்க, 3 வாரம் ஆயிரும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஹேனா பொண்ணு ஐயோ இவ்வளவு நாள் இங்க மாட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பா. அப்புறமா அதை கேட்டுட்டு அந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டு ஆமா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஹேனா பொண்ணு சும்மாறா நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த பையன் கடுப்பாயிருவான், ஐயோ இதுக்கு மேல இவன் கிட்ட இருக்க முடியாது, இவன் நம்மளை நல்லா யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவான், இவன் நான் அதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடுறேன், இவன் தூங்கிட்டு தானே இருக்கான், தூங்கிட்டு இருக்கும்போது கல் எடுத்து இவன் தலையில போட்டு கொன்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வெறித்தனமா போவான் பாருங்க. நீ தூங்கிட்டு இருக்கும் போதே நான் உன்னை கொல்றேன்டா, எவ்வளவு திமிரு இருந்தா எங்களை யூஸ் பண்ண பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போக, டக்குன்னு அந்த ஹேனா பொண்ணு அவனோட கையை பிடிச்சிட்டு லூசு பேர என்னடா பேசிட்டு இருக்க, அவன் அந்த அவ்வளவு பெரிய எருமை கிட்ட எவ்வளவு ஃபாஸ்டா சண்டை போட்டுட்டு இருந்தான், நீ இந்த ஒரு கலை வச்சு ஆனா என்ன பண்ண முடியும், பட்டால் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அவன் பொடலே தட்டிட்டா என்ன பண்ணுவேன், அவ்வளவுதான் வாக்காத முடிஞ்சிடும். அதனால நான் சொல்றது கேளு, என் அண்ணன் அசோசியேஷன்ல தான் இருந்தான், அவன் ஒரு பயங்கரமான விஷம் கூடிய அந்த கொம்பை கொடுத்துருக்கான், இதை வச்சு 100 யானையை கூட கொள்ளலாம், அப்படின்னா அவனை இதை வச்சு கொள்ளலாம்ல அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்க. அந்த வில்லி பொண்ணு இருக்கா பாருங்க ஹேனா, அப்படி சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு அன்பா சொல்லுவா. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு என்ன இது சாப்பாடு மேன் விசஸ் வைல்ட்ல போய் சாப்பிடுற மாதிரி இருக்குது, கிடைக்கிறத சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பானா. அந்த பொண்ணு இருக்கா பாருங்க ஹேனா, இவன் எப்போ சாவான் விஷத்தை கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பா பாருங்க. பார்த்தா பக்கத்துல இருக்க ரத்தம் வந்து எடுத்துட்டு இருப்பான், டே உனக்கு என்னடா ஆச்சு, விஷத்தை அவனுக்கு தாண்டா கலந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருப்பா பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னென்ன முட்டாள் நினைச்சியா, நீங்க பேசலாம் நான் கேட்டேன், நீ கொடுத்த அந்த விஷத்தை இருக்க பிளேட்டை நான் அவனுக்கு மாத்தி விட்டுட்டேன், என்ன தைரியம் இருந்தா எனக்கே எப்படி பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிறதெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ லைவ் டெலிகாஸ்ட் பண்றியாமா, அதெல்லாம் தப்புன்னு தெரியாதா, பாஸ் கூட சண்டை போட மட்டும்தான் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும், ரூல்ஸ் இருக்கா இல்லையா, ரிப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ண. அதை கேட்டுட்டு அந்த சிஸ்டம் அவளுக்கு வார்னிங் கொடுத்து இனிமே நீ வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டுரும். அதை நினைச்சு அவ பயந்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த பக்கம் அந்த எருமை மாஸ்டர் அதே நேரத்தில் வந்துருமா. நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகும்போது பின்னாடி இருந்த அந்த ஹேனா பொண்ணு, நீ சண்டை போடுறவல்ல, நான் பேசாம இங்க நின்னா போதும்ல, நீ என்னை காப்பாத்திடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். உனக்கெல்லாம் கூச்சமே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்ன கொல்ல பார்த்த, இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப அவ கூட இத்தனை மணி நேரம் இருந்தா அவளோட பவர் அப்படி காப்பி செய்யப்படும் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா. அந்த டாஸ்க்கை முடிக்க அவளோட பவர் நம்ம ஹீரோக்கு காப்பி ஆயிரும், அதாவது மற்றவங்களை மயக்கிற பவர், அந்த பவர் கிடைச்சிடும். நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இனிமே நீ எனக்கு தேவையில்லை, நானே தனியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அவ்வளோ ஏன் அப்படி சொல்ற, என் அண்ணன் அசோசியேஷன்ல இருக்கான், அவன் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான், என்னோட உதவி உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ
அசோசியேஷன் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அந்த அசோசியேஷனே என்னை பார்த்து தான் பயப்படணும். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட டேகரை வச்சுட்டு சும்மா ஸ்டைலா பறந்து போய் அது முதுகுலே ஒரு வெட்டு அந்த எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு வழியில கத்திட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி தரையில போக அது மறுபடியும் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ வேகமா போய் டார்ச் பண்ணி சறுக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் நெருப்பு விடுவாரு பாருங்க, அந்த தாத்தா கிட்ட இருந்து காப்பி அடிச்சாரு பாருங்க அந்த பவரு. அந்த பவரை வச்சு விட அந்த எருமை மாடு அப்படின்னு கத்தி வாயிலிருந்து வர காத்தே அந்த நெருப்புலாம் விலைக்கு விட்டுரும். அப்புறமா நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா ஓடி போய் அதோட 2 காலையும் வெட்டிட்டு அந்த பக்கம் போய் நிப்பாரு. அதுல இந்த எருமை முட்டைங்கால் போட்டு நின்றுட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த எருமை செம்ம கடுப்பாயிருச்சு, இதோட ஹையஸ்ட் பவரை யூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதோட வேற மாதிரியான பவரை யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆகும் பாருங்க அந்த எருமை மாடு அப்படின்னு கத்த. சாதா எருமை மாடு இருந்தது ஸ்பெஷல் எருமை மாடு மாதிரி செம்ம பவர்ஃபுல்லா மாறிடும். அதை பார்த்துட்டு அந்த ஹேனா பொண்ணு பதறி போயிருவா, இது சாதாரணமா இருந்தாலே அடிக்க முடியாது, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடுச்சு, அவன் என்ன பண்ண போறானோ சொல்லிட்டு பதறிட்டு இருப்பா. அப்புறம் அந்த எருமை மாடோட ஸ்கில் என்னன்னு காட்டுவாங்க பாருங்க. அதோட ஸ்கில் என்னன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 5 நிமிஷம் ஸ்கில் என்னன்னா இதோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஏறிடும். அது மட்டும் இல்லாம மா மா அப்படின்னு காத்திட்டு இருந்தது மனுஷங்களோட பாஷையும் பேசும், அதுவும் இந்த ஸ்கில்லில் ஆட் ஆயிருக்கும். அது பேசும் சொன்ன உடனே பேச ஆரம்பிக்க பாருங்க. டேய் மனுஷ பயல, தம்மா தூண்டு இருந்துட்டு ஏன் கூட சண்டை போறியா, உன்னை இங்கேயே துண்டு துண்டா வெட்டி அருகபுலுக்கு சைடிஷா வச்சு சாப்பிட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது சண்டை போடும் பாருங்க. நம்ம ஹீரோ கூட செம்மையா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே டார்ச் பண்ணிட்டு சமாளிச்சுக்கிட்டே இருப்பான். செம்மையா சண்டை போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த ஹேனா பொண்ணு இதெல்லாம் பார்த்து பயந்து போய் ஒழிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவனையா டம்மி பீஸ் நினைச்சு பின்னாடி வந்தோம், பேசாம இருந்திருக்கலாம், வெளியில போற ஓனான வேட்டிக்குள்ள எடுத்து விட்ட கதையா ஆகி போச்சு, என்ன பண்றது, நான் எடுக்கிற முடிவுலாம் தப்பாவே போகுதுன்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த எருமாடு கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. டக்குன்னு ஒரு குறுக்கு வழி யூஸ் பண்ணி ஒரு கல்லை எடுத்து தெறிக்க விட்டுட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி வழியா அதை அட்டாக் பண்ண. அதுல இருந்து அந்த எருமை டார்ச் பண்ணிட்டு டேய் இதெல்லாம் ஒரு ட்ரிக்காடா, என்னடா மனுஷ போய் நீ மோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வரும் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அப்படி உறைஞ்சு போய் நின்றும். என்னாச்சுன்னா நான் தான் முன்னாடியே சொன்னேனே இது 5 நிமிஷத்துக்கு தான் அந்த பவரை யூஸ் பண்ணணும், இது என்னன்னா அதை தாண்டி யூஸ் பண்ணனால ஒரு பெனால்ட்டி விழுந்து போச்சு. என்னன்னா அந்த எருமை இதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு உறைஞ்சு போய் அப்படியே தான் நிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நம்ம ஹீரோ பவர்னால அந்த எருமையை கொல்ல முடியாது. அதனால நம்ம ஹீரோ சரி உன்னை நான் ஒரு 20 நாள் கழிச்சு பாக்குறேன்னு சொல்ல அந்த ரூம் அப்படியே மாறிடும். நம்ம ஹீரோவும் அவனோட பவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அந்த எருமையோட அட்டாக்கை டார்ச் பண்ண நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் கிடைக்கும் சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது எதிரியோட பவர் குறையும் நம்ம ஹீரோட பவர் அதிகமாகும்ல, அந்த மாதிரியான பவர்ல 57 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அந்த பவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல 57 பாயிண்ட் வந்துருச்சா, 100 பாயிண்ட் வந்துருச்சுன்னா அந்த எருமையை கொண்டுலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹேனா பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஆமா அந்த எருமை மாடு எங்க போச்சு, அது அவ்வளவுதான் நான் செத்துருச்சா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் இன்னும் சாகல, அது 24 மணி நேரத்துக்கு உறைஞ்சிருக்கும், நம்ம ஒரு 20 நாள் கழிச்சு அதுக்கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அவன் மறுபடியும் சாக்காயிருவா, என்ன மறுபடியும் 20 நாளா அப்படின்னு சொல்லிட்டு வாயா பழக்க. கட் பண்ணா 20 நாள் ஓடிடுது. அப்புறமா அந்த எருமை மாடு கூட நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா 57 இருந்ததுல எதிரியோட பவரை குறைக்கிறது, அது இப்போ 100 பவர் வந்துடும். நம்ம ஹீரோ அந்த எருமையை சும்மா அசால்ட்டா வெட்டுவான் பாருங்க, இங்க ஒரு வெட்டு அங்க ஒரு வெட்டுன்னு மாத்தி மாத்தி வெட்டிட கடைசியில பார்த்தா வெறும் கையிலே அடிச்சு படுக்க போட்டுருவான் நம்ம ஹீரோ. அதோட கதையை முடிச்சு விட்டுருவான். அது அப்படியே செத்து போய் கிடக்க. நம்ம ஹீரோ அந்த எருமை மாடு கிட்டன்ட்டு என்னடா எருமை மாடு உன்னை ஏதோ பெரிய ஆள் நினைச்சேன், ஒரே அடியில் எப்படி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது கிண்டி அடிச்சுட்டு அப்புறமா அந்த ஹேனா பொண்ணு கிட்ட வருவான் பாருங்க நம்ம ஹீரோ. ஆமா ஹேனா பொண்ணு இப்ப என்ன நீ தனியா அவன் வேலையை பார்த்துட்டு போறியா, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படி சொல்ல. அதுக்கு அவ்வளோ ஐயா என்ன தனியா விட்டுறாதுக்கியா உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போறேன்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா சரி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீ அந்த கம்பெனியில வேலைக்கு சரியா, ஆமா நான் எதுக்கு உன்னை வேலைக்கு எடுத்துக்கணும் ஏதாவது காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். எப்படி சோலோ லெவலிங்ல கில்டு மாதிரி தனியா ஒருத்தர் ஒரு கம்பெனி வைப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோ இங்க ஒரு தனி கம்பெனி உருவாக்க போறேன், அதுல நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறியா, சரி உன்னை எதுக்கு வேலைக்கு சேர்ந்துக்கணும் காரணம் சொல்லு அப்படின்னு சொல்ல. அது கேட்டு ஐயா என் அண்ணன் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மோதிரம் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட வாங்கி கொடுக்குறேன் என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா ஆமாம் அந்த பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லு, மேஜிக் பவர் இருக்கும், அந்த மான்ஸ்டருக்கு எதிராகவும் செயல்படும், ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கும், சரி அது இருக்கட்டும் வேற ஏதாவது காரணம் தான் சொல்லு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு அவ ஐயா நான் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேயா நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ நம்ப முடியலையே அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி கண்ணை வச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு உண்மையை பார்ப்பாரு. பார்த்தா உண்மையதான் சொல்லியிருப்பா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல நீ உண்மையதான் சொல்லியிருக்க, ஆனா இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க. அதை கேட்டுட்டு ஐயா என்னையா கான்ட்ராக்ட் நான் அது சைன் பண்ணுமா அப்படின்னு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ எதுவும் சைன் பண்ண வேண்டாம் நான் பண்றேன் சைனு அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த நெருப்பு பவரையும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பி பண்ணாரு பாத்தீங்களா அந்த பவரையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கையில கொண்டு வந்துட்டு
உன் மூஞ்சில ஏன் பீச்சாங்கைய வைக்க அப்படின்னு சொல்லிட்டு பீச்சாங்கைய வைப்பாரு பாருங்க. அவ்வளவுதான், அவ மூஞ்சில அந்த இது பதிஞ்சிரும். அந்த டீல்ல இருந்து அவ மீறிட்டா அப்படின்னா அவ உயிர் அவ்வளவுதான், சர்க்கியா மாலாவாயிருவா. தேவையில்லாம உள்ள வந்து அந்த ஹேனா பொண்ணு அவளா மாட்டிக்கிட்டா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.